வருமானிப்போம். குரு நம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய விஷயம். சாதாரணமா நினைக்கிறாங்க. நான் மட்டுமே உனக்கு உறவு என்கின்ற போதே நீ நானும் இல்லையா? அப்ப எப்படி வரணும்? இறைவா நீதான் அப்படி சொல்லி பாருங்க. சாவு கூட வராது. நிரூபிச்சிருக்காங்க நிறைய. ஆனா நமக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் சரி வந்துச்சுன்னா செத்து போயிட்டோம்னா யாரும் காப்பாத்துவா? அவன் செத்துதான் போவேன். அவன் உடம்புக்குள்ள அந்த அந்த என்ன இருக்கணும்? அந்த குரல் இருக்கணும். அந்த நாதம் இருக்கணும். நம்பிக்கையான நான். முழு நம்பிக்கை. அசைக்க முடியாது. செத்தா எங்க போறேன்? செத்தா இறைவன் தானே போறேன். இன்னைக்கே வந்தாலும் பரவாயில்ல. ஏன் நாளைக்கு வர? கர்மா தான். அப்படிமா கொன்னுருவேன்னா முடிஞ்சா ஒரு நாள் நான் சாகுதான் சாவேன். தப்பு இல்ல. ஏன்னா பயம் இல்லை. அவன் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கான்? இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். அந்த ஆதி கத்தி எடுத்தாலும் இது கூட நடந்தது. மலேசியாலேயே நடந்தது. புகழேந்தின்னு ஒரு டிரைவர் சதாசிவருக்கு வீட்டுல தங்கி இருக்கும்போது பார்க்க வந்திருந்தார். பத்திரிகையாளர் அவரும் அவ அம்மா வந்திருந்தார். மலேசியால அந்த நேரத்துல அடிக்கடி இந்த திருடர் தாய்லாந்துக்காரங்க திருடர்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவாங்க? கத்தியை காட்டிட்டு உள்ள எல்லாம் திருடிடுவான். கொல்ல மாட்டான். நெஞ்சிடம் அப்படி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் டிரைவர். இவன் வீட்டுக்குள்ள 4 பேர் நுழைஞ்சிட்டாங்க. யார் வீட்டுக்குள்ள? ஓலேன் வீட்டுக்குள்ள. அவங்க அம்மா, அந்த அம்மா கொஞ்சம் வயதானவங்க. 2 பேருக்கும் கழுத்துல கத்தி வச்சுட்டாங்க. 2 பேர். மீதி 2 பேரும் வீட்டுக்குள்ள இதெல்லாம் பணம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் புரட்டிட்டு இருக்காங்க. இவனுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துதான். ஏன்னா அப்பதான் நம்மள்ட்ட வந்து பழகணும். அந்த புதுசு இறைவன் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இறைவன் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? இது கத்தியை காட்டும் போது இறைவா ஆயின்னு கத்திருக்கான். இவன் இந்த இறைவான்னு சொன்ன உடனே இவன் கையில இருந்த கத்தி கீழே விழுந்துச்சு. இது நடந்தது. அவனே எனக்கு போன் பண்ணி சொன்னான். அந்த திருடர்கள்ட்ட என்ன வச்சிருக்காங்கன்னா அந்த ஊடு மந்திரம். அவர் மந்திரம் மட்டும் தான் வருவாங்க. அந்த கத்தி வந்து அவன் வச்சிருக்க ஆயுதம் கீழே விழுந்துச்சுன்னா அந்த வீட்டுல எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அது அவங்களுக்கு ஒத்துக்கல அகைன்ஸ்ட் சொல்லிட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஒரு பைசா ஒண்ணு தொட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த கத்தி என்ன பண்ணிச்சு? கீழே வந்து டே டே பாபா பாபான்னு சொல்லிட்டு மத்த 2 பேரையும் கூப்பிட்டு 4 பேரும் பறக்க அடிச்சு போயிட்ட. கத்தி கீழே கிடக்கு. இவன் உடனே செல்லெடுத்து எனக்கு செல்லடிச்சானா இந்தியாவுக்குள்ள. இறைவா என்னை காப்பாத்துனீங்க. இறைவா என்ன காப்பாத்துனீங்க. நான் கண்ணை பத்தி பார்த்தா எனக்கு தெரியுது. சரி விடு, நீ கூப்பிட்டா உனக்கு கிடைக்குது. அது ஆமா இறைவா நான் கத்துனேன். அவன் கீழே போட்டு. இது நடந்தது என்னன்னா அந்த இறைவான் அவன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணிடுச்சுன்னா அவனை பயங்காச்சு. அவன் இருந்தக்கூடிய கையில் இருந்த பலத்தை அதை ஆஃப் பண்ணிட்டு அது விழுது. குத்துனா கூட உள்ள போகாது. கத்தியை வச்சு உள்ள புல்லிட்ட பண்ண சொல்லுங்க. இதுக்கும் கதை இருக்குது. கதை இல்ல, உண்மை. ரஸ்புதீன் சொல்லி ஒருத்தர்னா அரசே அல்ல. ரஸ்புதீன் கிரேட், ரொம்ப சாதாரணமான அவன் வந்து இந்த ஜிப்சி மாதிரி சுத்திட்டு இருப்பான். ஆனா பிரேயர் பண்ற நேரத்துல கண்ணை பொத்திட்டு உட்கார்ந்தாங்கன்னா மணிக்கணக்கில் ஒரு பையன் அவனை அடிச்சா கூட தெரியாது. மெடிடேஷன் பவர், தியான பவர். இறைவனை தான், வேற எதுவுமே கிடையாது. ஜிப்சி மாதிரி கையில கிடைக்கிறது யாராவது ஏதாவது கொடுத்தா ஹெல்ப் பண்ணுவான், செய்வான். அப்படி போகக்கூடிய நேரத்துல அவனை யாராவது நினைச்சு அவனை கூப்பிட்டா அவன்கிட்ட சொன்னா அது நடக்கும். அப்ப அந்த நாட்டு ராஜாவுடைய ஒரே ஒரு பையன், ரொம்ப லேட்டா சின்ன பையன், அவனுக்கு ஒரு நோய். விழுந்து ரத்தம் வந்துச்சுன்னா அது உரையாது. நமக்கெல்லாம் ரத்தம் பட்டுனா கொஞ்ச நேரத்துல வந்து அந்த காய் போயிடும். அது பிளட் போயிட்டே லீக் ஆகிட்டே. அதுக்கு டாக்டர் செக் பண்ணிருக்காங்க, மெடிசின் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை காப்பாத்திட்டாங்க. அப்புறம் சொல்லிருக்காங்க இல்ல அவனுக்கு அந்த உடம்புல ரத்தம் உறைவு. இப்ப நிறைய இந்த பிபி சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் அந்த ஒரு சிக்கல் இருக்குது. அந்த உறையக்கூடியது கம்மியா இருக்கு. அதான் மாத்திரை போட்டுட்டே இருப்பாங்க, டெய்லி போட்டுட்டு இருக்கணும்.
ரத்தம் உரையிலேனா தின்னாவே இருந்துட்டு இருக்கோம். திக்கானா தானே இல்லையா? ஒரு டேஞ்சரஸ் அது. அப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் அவனை காப்பாற்ற முடியாது, அவன் எங்கேயும் விழுந்துடக்கூடாது. விழுந்து ரத்தம் லீக் ஆச்சுன்னா நிறுத்த முடியாது. ஃபுல் பிளட்டும் வெளியே போயிடும். பயங்காட்டவில்லை உள்ளதை சொன்னார். இவங்களும் கேர்ஃபுல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிற பொழுது ஒரு முறை ட்ரெயின்ல அரசி, இந்த சின்ன பையன், இவங்க 2 பேரும் கூட பாடி வாட்ஸ் எல்லாமே ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஷன்ல இருக்கும்போது இறங்கும் போது இந்த பையன் ஓடி போய் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே ட்ரெயின்ல இருந்து ஜம்ப் பண்ணான். கால் தட்டி கீழே விழுந்ததுல அடிபட்டு ரத்தம். டாக்டர்ஸ் எல்லாம் கூடயே போறாங்க, ஏன்னா ராஜா இது இல்லையா. உடனே அவனை வச்சு அந்த கூப்பையில வச்சு பாடி எல்லாம் பாக்குறாங்க. ரத்தம் வந்துட்டு நிறுத்த முடியல. அப்பதான் இந்த ஸ்டேஷன்ல உள்ளவர், ஸ்டேஷன் மாஸ்டர், அவரு ஓடி வந்து பாக்குறாரு. ராஜா பையன் வேணா சிற்றரசன், இளவரசன், ரத்தம் போகுது, நிறுத்த முடியலையே. எல்லாரும் உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க, நீங்க சர்ச்சில் பிரேயர் பண்ணுங்க, வேண்டுங்க சொல்லி. இப்ப இவரு சொன்னார், நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்களா? இங்க வந்து ரஸ்புதின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவங்க இப்படி இந்த பையனுக்கு ரத்தம் சிந்திட்டு இருக்கு, நீங்க சொல்லி பாருங்க. அவன் நிக்கிறேன்னு சொன்னா நீங்க. ராணி உடனே சொல்லிட்டா, ரஸ்புதீன் எங்க இருந்தாலும் அவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. ஏக்கா பலர்ல ஓடுறாங்க, தேடுறாங்க, எப்படி இருப்பான்னு தெரியாது, ஏதாவது ஜிப்சி கூட்டத்தில் இருப்பான், ஒரு ஆற்றங்கரையில் இருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க நிறைய பொம்பளைகளோட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அப்படி நம்ம அவன் இவன் அரசர்களுடைய சிப்பாயை பார்த்துலாம் பயப்படல, அந்த பயம்லாம் இல்ல. இவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி அரசனுடைய பையன் கீழே விழுந்துட்டா ரத்தம் அவங்களுக்கு சொல்ல சொன்னாங்க, இதுதான் காப்பாத்து. கேட்ட உடனே இவன் என்ன நம்பி அனுப்புனாங்களான்னு. எஸ், இது ரொம்ப முக்கியம். ஜீசஸ் கேட்பார் எல்லா இடத்துலயுமே, என்ன நீ விசுவாசிக்கிறாயா? நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். நான் குருவா ஏத்துக்கிட்டேன், குருட்டு கேட்கிறேன், குரு நம்பிக்கை எந்த காலத்துல அந்த நம்பிக்கை விடக்கூடாது. இப்ப அவன் கேட்கறான், என்ன நம்புறாங்களா? நம்பிதானே அனுப்பி விட்டாங்க. கண்ணா குத்திட்டு சரியா இருக்கா முடிஞ்சு போச்சு, ரத்தம் நின்றுட்டு. ரத்தம் அந்த சேவர்கள் சொன்னாங்க, பிளீஸ் எங்க கூட வாங்க, என்ன அரசி பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா குதிரையிலேயே ஏற்றி கூட்டு வர்றாங்க. இங்க வரும்போது பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நின்று போச்சு. எப்ப இவன் நிக்கேட்டுன்னு சொன்னாலும் அங்க நின்று போச்சு. இது மந்திர தந்திரம் இல்ல. அவனுடைய ஆவியை, அந்த உடம்புல உள்ள ஆவியை என்ன பண்றான், இவன் அதை தூண்டி விடுகிறான். உங்க ஆவியை உங்களை காப்பாற்றும். ஆவியில பயமின்றி இருக்க வேண்டும். அதனால்தான் நல்ல தெய்வ கணங்கள் உள்ளவங்க ஆவிக்குரியவர்களே சொல்லுவாங்க. ஆவி பலம். இப்ப நான் இதை சொல்ல வந்த இடம் இது அல்ல. இங்க வந்துதான் அதுக்கப்புறம் சரியாயிட்டு, இதே போல இன்னொரு முறை அப்படி ஆயிடுச்சு. உடனே இவனை கொண்டு வர சொன்னாங்க. வந்தா என் கூடயே தங்கிருங்கன்ட்டாங்க. அரசு சட்டையிலேயே தங்கி இருக்கிறான். இப்ப நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, எதுனாலும் ரஸ்புதின் கேட்டுதான் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இவன் ஒரு ராஜா மாதிரி அங்க இருக்க ஆரம்பிச்சான். இவன் சொன்னா ஆர்டர். அப்ப அங்க இருக்கக்கூடிய குரு, அங்க இருப்பாங்க இல்லையா குருமார்கள் எல்லாம், அவங்களுக்கு எல்லாம் இவன் மேல பொறாம வந்துச்சு. யாரோ ஜிப்சியா சுத்தி திரியறவன் இல்லையா, அவன் நமக்கு ஆர்டர் போடுறான், இவனுக்கு என்ன தெரியும் ஆட்சியை பத்தி, அதனால இவனை கொண்டு முடிவு பண்ணான். கொண்டு முடிவு பண்ண எல்லாம் பிளான் பண்ணி ஒரு நாள் இவன் அப்படி அவன் சேர்ல உட்கார்ந்து தான் தூங்கிட்டு இருக்கான். சேர்ல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை ரெடி பண்ணி அவன் கையில கத்தி ஆயுசன் வச்சு அந்த கத்தியை வச்சு அவனை குத்த சொல்லி, அவனும் வந்துட்டான். இவன் தூங்கிட்டே இருக்கான். அவன் கத்தியை வச்சு நெஞ்சில குத்துறான். கத்தி தொலையவே மாட்டேங்குது, பாறையில குத்துற மாதிரி நிக்குது. அழுத்தி அழுத்தி பாக்குறான். அழுத்தி பார்க்கும்போது இவனுக்கு முழிப்பு வந்துட்டு பார்த்தாச்சுன்னா கத்தி அப்படி இருக்குது. அவன் பயங்கரமா இருக்கிறான். ஒரு இஞ்சி கூட உள்ள போகல. எப்படி இருக்கான்? ரஸ்புதின் கேட்டான், என்ன வாட் ஆர் யூ டூயிங்? அவன் பயந்துடுச்சு ஓடிட்டான். ரஸ்புதின் தெரிஞ்சு போச்சு நம்மள கொல்றாங்க, ஒண்ணும் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தாலே அட்டன் பண்றாங்க, சுட்டுருவான். சுட்டுட்டாச்சுருவான்ல, என்ன பண்ண முடியும்? புல்லட் உள்ள போயிடும். இவன் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு நின்று புல்லெட்டை விடுறான். புல்லட் என்ன வந்துச்சுன்னா உள்ள போகல,
இந்த கதை இங்க மட்டும் உலகம் பூரா இருக்குது. வாலிக்கு அந்த பவர் இருந்தது. வாலியே குத்துனோன்னு சொன்னா அவன் பெர்மிஷன் இல்லாம உள்ள போகாது, அப்படியே நிக்கும். அம்பானாலும் வாளானாலும் உள்ள போகாது. அவனை மீறிதான் வெளியில வரணும். ராமர் விட்ட அம்ப கூட உள்ள போகல, இப்படிதான் நிக்குது, கையில குச்சி வச்சுட்டு இருக்கலாம், போக மாட்டேங்குது. அப்பதான் கேக்குறான் யாரு விட்டது. ஏன்னா அவன் போகாது, அவன் பெர்மிட் பண்ணாதான் அவன் கொல்ல முடியாது. இப்ப இவன் பாக்குறான், பார்த்தா மறைஞ்சு நின்று ராமர் குத்துறாரு. இவன் சிரிப்பா இருக்கு. ராமன், நீ எவ்வளவு பெரிய அவதாரம், நீ யாரு, நீ மறைஞ்சு நின்று என்ன கொல்லணுமா? என் உயிர் வேணும் கேட்டா நானே தந்திருப்பேன். கேவலமா இல்ல உனக்கு? எனக்கு அசிங்கமா இருக்குது, நீ இப்படி மறைஞ்சு நின்று செய்யணுமா? அது கொஞ்சம் நல்ல கதை வச்சிருப்பார் வாலி வதைப்படல. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சரி நீ நினைச்சபடியே நான் உயிரை எடுத்துக்க சொல்லி கையை விட்டு போட்டுனா, அதுக்கு பிறகுதான் அது பின்னாடி போச்சு. ராமனுடைய அம்பனுடைய பலனை பண்ண ஒண்ணு குத்துச்சுன்னா அது அது தாண்டி போய் கடல்ல போய் அந்த கங்கையில போய் அது தானே சுத்தப்படுத்திட்டு மீண்டும் அவனுடைய தம்பரா இதுல போய் அது நுழைஞ்சுக்கும். அதே போல இவன் விட்ட உடனே அந்த அம்பா அவன்கிட்ட போய் விட்டான். அப்ப இவன் பெர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியல அந்த இடம். அதே மாதிரிதான் இங்க ரஸ்புதின்ட்டையும் இந்த புல்லட் உள்ள போக மாட்டேங்குது, அப்படி பட்டு தெரிக்குது. இவன் சிரிக்கிறான், யூ கான், யூ கான், நான் பெர்மிட் பண்ணணும், நான் போதும், எனக்கு நான் சாகணும். ஏன்னா ஆவி நிறைந்தவனாக இருக்கிறான். அவங்க எந்த பாவி வேலையும் நிக்க நினைச்சு பாருங்க. அப்படியும் வாழ்ந்திருக்க இதே உடம்புல தானே வாழ்ந்திருக்காங்க. இதைத்தான் திருமலை சொன்னார், உடம்பே முன்னறி இழுக்கேன் இருந்தேன், உடம்பினுக்குள் உருவொருள் கண்டேன், உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓங்குகிறேன்.